ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பம்கின் டு சிக்கன் ஸ்டெல்லா ஸ்பெஷல். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சமையல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கடுகு மாங்காய். இந்த கடுகு மாங்காய் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது உடனே, அதாவது மாங்காய் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. கடுகு மாங்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. மாங்காவை ரொம்ப புளிப்பு மாங்காய்னாலும் ஒன்றும் இல்லை, ஒட்டு மாங்காய்னாலும் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வர ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி மாங்காய்னாலுமே இந்த கடுகு மாங்காவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் மாங்காயில் இந்த அளவுக்கு 3/4 அளவு வெட்டி வச்சிருக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தய பொடி போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சிருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயா இருந்தா நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி முகத்துல தெரிச்சிரும், அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுறது. 1/2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதனால ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வச்சிருந்த அந்த மசாலாவை இதுக்குள்ள நம்ம போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கலக்கி விட்டுருங்க இதே போல. அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த மாங்காவையும் இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 to 3 days தான் நல்லா இருக்கும், அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது. ஏன்னா இதுல கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம்ல, அதனாலதான். ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கடுகு மாங்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்டா இருந்தது, காரமா சூப்பரா இருந்தது. இது சாதத்துக்கு, அப்புறம் நீங்க கஞ்சி வீட்டுல செஞ்சீங்கன்னா அதுக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 2 to 3 days தான் நல்லா இருக்கும், அதுக்கு மேல கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடும். தண்ணி சேர்ந்துருக்குல்ல, அதனால தான். இது நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இனி அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.